கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 2 சாமுவேல் 3:1 பார்க்கும் பொழுது, சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலகீனப்பட்டு போனார்கள். தாவீது வர வர பலத்தான், வர வர பலசாலியாய் மாறினான். அவனை தேவன் விருத்தி அடைய பண்ணினார். எப்பொழுது அப்படின்னா, நெடுநாள் யுத்தம். ஒவ்வொரு நாளும் அவனுக்கு பிரச்சனை இருந்தது, ஒவ்வொரு நாளும் அவனுக்கு யுத்தம் இருந்தது. ஆனால் தாவீது இந்த ஒவ்வொரு நாள் நடக்கிற யுத்தம், ஒவ்வொரு நாள் நடக்கிற பிரச்சனை, இது அவனுடைய வாழ்க்கையை சோர்வடைய பண்ணலை, தோற்று போக பண்ணலை. அவன் வர வர என்ன செஞ்சான், அந்த நெடுநாள் யுத்தத்தில் அவன் பலசாலியாய் மாறினான். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் கூட நம்ம நினைக்கிறோம், ஒவ்வொரு நாளும் பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கு, ஒவ்வொரு நாளும் போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கு, ஒவ்வொரு மாதமும் நான் பிரச்சனையை சந்திக்கிறேன், ஒவ்வொரு வாரமும் நான் பிரச்சனையை சந்திக்கிறேன், நெடுநாள் ஒவ்வொரு நாளும் பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டே இருக்கனே அப்படின்னு நினைக்கலாம். நீங்கள் வருத்தப்படாதீங்க. நெடுநாள் பிரச்சனை, நெடுநாள் போராட்டம் இருந்தாலும் அந்த போராட்டங்களை மேற்கொள்ள, உங்களை பலசாலியாய் மாற்றுவதற்கு, அவர் உங்களை விருத்தடைய பண்ணுவதற்கு என் தேவன் உண்மை உள்ளவராக இருந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தாவீது வர வர பலத்தான். நெடுநாள் யுத்தத்தில் தாவீது பலசாலியாய் மாறினான். ஒவ்வொரு நாள் பிரச்சனையும் போராட்டங்களையும் தாவீது மேற்கொண்டான். அவன் பலசாலியாய் மாறினான். அவன் ஒவ்வொரு நாள் விருத்தடைந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். உண்மையாகவே இந்த நாட்களிலே நெடுநாள் பிரச்சனை, ஒவ்வொரு நாள் நடக்கிற போராட்டம், இதெல்லாம் நீங்கள் சோர்ந்து போவதற்கல்ல, நீங்கள் பலகீனப்பட்டு போவதற்கல்ல, நீங்கள் வெட்கப்பட்டு போவதற்கல்ல. அவர் உங்களை பலப்படுத்துவார். உங்களை பலசாலியாய் என் தேவன் உங்களை மாற்றுவார், உங்களை விருத்தடைய பண்ணுவார். சத்துருக்களை வெட்கப்பட்டு போகும்படி உங்களோடு கூட யுத்தம் பண்ணுகிறவர்கள், உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறவர்கள் பலகீனப்பட்டு போவார்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை விருத்தடைய பண்ணுவார், உங்களை பலசாலியாக மாற்றுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், குடும்பங்களையும் என் தேவன் ஆசீர்வதியும், அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.